why I'm making this video is my parents were missionaries in this village, and this is on a hill. This is a valley, and this valley is called Chitling. This is a village which is even close by Chitling. It's called Nochukote, and it's a village where my parents have done ministry, and we are trying to revisit this place to see what else we can do, because now we are children and we have become, as missionaries children, we were studying in a convent. We all, by the grace of God, have moved to different ministries that God has put in our lives. Today, my husband and I, we are pastoring the River of God Church. However, evangelism seems to be one of our prime focus, and especially in the villages that my parents were missionaries. So my husband and I and my daughter and our family, we have come so we could revisit this place where we once set foot, just as the word of God says, the God of Abraham, the God of Isaac, the God of Jacob, and he's our God. So we're setting foot on this land to explore what else we can do here in the form of evangelizing, in reaching many other souls for Christ. So this is in a nutshell the village. My belly shall flow rivers of living water. Out of my belly shall flow rivers of living water. La 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 அந்த காலத்தில் 32 வருஷத்துக்கு முன்னே ராபர்ட் ஐயா இருக்கும்போது நம்ம சிட்லிங் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது, எதுவும் கிடையாது, சாலை வசதியே கிடையாது, ரொம்ப கஷ்டம், ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்னாவே நம்ம சற்று ராபர்ட் ஐயா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் ஒரு காய்ச்சல் மாத்திரையோ தலைவலி மாத்திரையோ எந்த மாத்திரையும் வந்து அப்போ வந்து ராபர்ட் ஐயா வீட்டுக்கு தான் இருக்கும். அப்போ அரசாங்க சைடில் வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இருக்காதுங்க, மக்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை 32 வருஷத்துக்கு முன்னே இங்கே வாழ்ந்த காலத்தில் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து ராபர்ட் ஐயா வந்து மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மருத்துவம்லாம் செஞ்சு எல்லா உதவியும் செஞ்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அதுக்கு எதிர்மறையாக எல்லாம் கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுச்சு. இல்லைன்னா எஜுகேஷன் படிப்பு, பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, எல்லா வசதி வாய்ப்பும் இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. நாங்கள் ஆற்றுக்குள்ள போய் மணலில் உட்காந்துக்கிட்டு நல்ல ஃப்ரீயாக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் நல்லா ஜபம் பண்ணுவோம். பண்ணிட்டு அப்புறம் ஆலோசனை எல்லாம் பேசுவோம். ஜாலியாக நல்லா அந்த நேரத்தில் வந்து இருந்தோம். இருந்தாலும் அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு அன்பாக இருந்தது. எப்படினாலும் ராமனை வந்து கரெக்டாக அதை நான் என்ன நினைக்கிறோமோ அதை பேச சொல்லுவார். அவங்களோட அப்படி ஐமாறும்போது கரெக்டான ஒரு உள்ளியறவர் அப்படின்னு ஆண்டுக்கு வந்து சொன்னாலும் அது சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த வசனம்லாம் இருக்கும். இப்போ ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்போ மற்றவங்களை குறித்து பேசும்போது அமர்ந்து சொல்லுவார், அப்பா அமைதினா கலவரை மீன்ல நிலவர மீனாகிறப்பா அப்படின்னாரு. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவங்க சொல்ல வார்த்தை அப்படி கரெக்டான வார்த்தை இருக்கும். ஆனால் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த சபைகளில் இருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு சொல்லி சொல்லுவோம். எனக்கு ரொம்ப கொஞ்சம் சத்தமாச்சு. சரி ஓகேனால போயிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் எப்படியாவது நான் சந்திக்கணும், அவரை பார்க்கணும், ரொம்ப ஆசை, அவரை கட்டி பிடிச்சி அடைக்கணும் அப்படி ரொம்ப எனக்கு இப்போ வரான்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. ஆனால் அவர் முடியலன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் புரியும். சரி அவங்க குடும்பத்தையாவது நம்ம ஆதரிச்சு நல்ல ஒரு நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல. இது நல்ல இப்போ வந்த குடும்பம் வந்து ஊர்ஜனங்க எல்லாம் பார்த்தது, இப்போ அவங்கெல்லாம் வந்து ஓடி வந்தது எல்லாம் வந்து ஒரு ஆண்டவருடைய ஐக்கியம்,
ஒரு வந்து இப்படிப்பட்ட கஷ்டத்துல எல்லாம் இவங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஜனங்க வந்து எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலத்துல வந்து இவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த அன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு வந்து அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. பெரிய காரியம் அது, அவர் செஞ்ச ஊழியம் பெரிய விஷயம்.